அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கீன்ஸுடைய சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்செப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். சைக்கலாஜிக்கல் லாங்கிறது உளவியல் விதி, அப்படி இல்லைன்னா மன இயல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்செப்ஷன் சம்பந்தமான உளவியல் விதியை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா கீன்ஸ். அதனால தான் கீன்ஸ் சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Keynes propounded the fundamental psychological law of conception which forms the basis of the conception function. அப்போ கீன்ஸ் ப்ரொப்போன் பண்ண இந்த சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்செப்ஷன் தான் கன்செப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அடிப்படையாக இருக்குது. இந்த லா ஆஃப் கன்செப்ஷனுடைய சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்செப்ஷனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் கன்செப்ஷன் ஃபங்க்ஷனை உருவாக்கியிருக்காங்க. இந்த சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்செப்ஷன் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் இருக்கானா அவனுடைய முன் அனுபவத்தை வச்சுக்கிட்டும் அவனுக்கு கிடைத்த உண்மைகளினுடைய அடிப்படையில் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வருமானம் அதிகரிக்கிற அளவுக்கு அவன் செய்யக்கூடிய செலவும் அதிகரிக்கும். இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் அவனுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. குறைவான விதத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதை சொல்லக்கூடியது தான் இந்த லா. வாங்க கோத்ரூ பண்ணலாம். He stated that the fundamental psychological law upon which we are entitled to depend with great confidence both prior from our knowledge of human nature and from the detailed facts of experience is that men are disposed as a rule and on the average to increase their consumption as their income increase, but not by as much as the increase in their income. அதான் சொல்லியிருக்காங்க. அவனுடைய முன் அனுபவத்தினுடைய அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவனுக்கு கிடைத்த உண்மைகள் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இது சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த லாவை சொல்லியிருக்காங்க. அந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, அவனுடைய இன்கம்க்கு இன்க்ரீஸ் ஆனோன்னே அவன் அதுக்காக செய்யக்கூடிய செலவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அவனோட செலவு இன்க்ரீஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 ரூபாயிலேருந்து அவனுக்கு வருமானம் 200 ரூபாயாக கிடைக்கிது அப்படின்னா அவன் 50 ரூபா செலவு பண்ணுறான்னு வச்சுங்க. அவன் என்ன பண்ண போகிறான்ட்டா இன்னும் 100 ரூபா செலவு பண்ணுவான். அப்போ இன்கம் 100 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்குது 50 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ இதான் இந்த லாவை சொல்லுது. The law implies that there is a tendency on the part of the people to spend on consumption less than the full increment of income. அதான் சொல்லியிருக்காங்க. அவனுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அவன் செய்யக்கூடிய கன்சப்ஷனுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதோட குறைவாக இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் இதில் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷன் நமக்கு சொல்லுது. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷனை பற்றி. இப்போ பாருங்கள், அவருடைய இன்கம் 2000 இருக்கும்போது அவர் 2 சேர் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறாரு. அதே இன்கம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும்போது 10,000க்கு மேலே போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு சேர் தான் வாங்குறாரு, 3 சேர் தான் வாங்குறாரு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்லுது, இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது, கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பட் நாட் ஈக்குவல் அண்ட் டு இன்கம் ரைசஸ். இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது. அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, அதை விட குறைவான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த பிக்சர் நமக்கு சொல்லுது. உங்களுக்கு தெரியுங்க, எக்கனாமிக்ஸ் லான்னு எடுத்துக்கிட்டாலே அதில் அசம்ஷன் இருக்கும். இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷனும் ஒரு 3 விதமான அசம்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த லா ஆப்ரேட் ஆகுது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செட்ரிஸ் பெரிபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செட்ரிஸ் பெரிபஸ் அப்படின்னா மற்றவை மாறாது இருக்கும்போது, மற்ற காரணிகள் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு சாதாரண சூழ்நிலை இருக்கும்போது இந்த லா ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைசஸ் ஃபயரி கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. இங்கே கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் என்ன இருக்குங்க, லைசஸ் ஃபயரி தலையீடா கொள்கை, நான் இன்டர்வென்ஷன் பை த ஸ்டேட், அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்காது. இது 3 தாங்க இந்த சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்செப்ஷனுடைய அசம்ஷன். நம்ம இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், செட்ரிஸ் பெரிபஸ்.
கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவை மாறாது. என்னென்னலாம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். த அதர் வேரியபிள்ஸ் such as income distribution, taste, habits, social customs, price movements, population growth, etc. do not change and consumption depends on income alone. மேலே சொன்ன எந்த விஷயமே மாறாதுங்க. இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனோ, டேஸ்ட்டோ, ஹேபிட்டோ, சமூக பழக்க வழக்கங்களோ, விலை ஏற்றத்தாழ்வோ, மக்கள் தொகை வளர்ச்சியோ எதுவுமே மாறாது, அப்படியே இருக்கும். இப்போ இந்த கன்செப்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா இன்கம்மை மட்டும்தாங்க டிபெண்ட் பண்ணியிருக்கோம், மற்ற எதுவுமே மாறாதுங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் அசம்ஷன் என்ன, செட்ரிஸ் பரிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன். இங்கே என்ன இருக்கும், சாதாரண நிலைமை இருக்குங்கிறாங்க. ஒரு சூழ்நிலை மாறுது அப்படின்னா இந்த லா வந்து ஆப்ரேட் ஆகாது. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. த லா ஹோல்ட்ஸ் குட் அண்டர் நார்மல் கண்டிஷன். நல்ல சூழ்நிலை இருக்கும்போது இந்த லா வந்து ஆப்ரேட் ஆகும். இஃப் ஹவவர் த எக்கனாமி இஸ் ஃபேஸ்டு வித் அப்நார்மல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் லைக் வார், ரெவல்யூஷன் ஆர் ஹைபர் இன்ஃப்ளேஷன், த லா வில் நாட் ஆப்ரேட். பீப்புள் மே ஸ்பெண்ட் த ஹோல் ஆஃப் இன்க்ரீஸ்டு இன்கம் ஆன் கன்சப்ஷன். இது எல்லா சூழ்நிலையும் சரியான சாதாரணமாக இருக்கும்போது இது வந்து இயங்கும். சப்போஸ் வந்து வார் வந்துருச்சு, அங்கே வந்து அந்த நாட்டில் வந்து புரட்சி பண்ணுறாங்க, ஹைபர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, மிக மோசமான பணவீக்கம், இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த லா வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ணி படிக்க முடியாது. அந்த இடத்துல வந்து சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷன் வச்சு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க, தன்ட்டை எவ்வளோதான் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ வார் நடக்குது, ரெவல்யூஷன் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வருமானம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, செலவுக்காக, கன்சப்ஷனுக்காக செலவு பண்ணிவிடுவாங்க இல்லையா, ஏன்னா வேறு வழி கிடையாது. அப்போ இது வந்து சாதாரண சூழ்நிலையில் இந்த லா சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகும். மோசமான சூழ்நிலையில் ஆயிடுச்சுன்னா இந்த லா வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியாது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைசஸ் ஃபயரி கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. இங்கே என்ன இருக்குங்க, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் தலையிடா கொள்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. த லா ஆப்ரேட்ஸ் இன் எ ரிச் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி வேர் தேர் இஸ் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். இங்கே வந்து இது வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் வந்து இந்த லா ஆப்ரேட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கவர்மெண்ட்டோடைய தலையீடு இருக்காது, இன்டர்வென்ஷன் இருக்காது. பீப்புள் ஷுட் பி ஃப்ரீ டு ஸ்பெண்ட் இன்க்ரீஸ்டு இன்கம். அப்போ மக்கள் வந்து இங்கே என்ன இருப்பான், அவனுடைய இன்கமுக்கு இன்க்ரீஸ் ஏற்ற மாதிரி அவன் வந்து அவனுடைய பணத்தை செலவு பண்ணிப்பான். இன் தி கேஸ் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அண்ட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பை த ஸ்டேட், த லா பிரேக்ஸ் டவுன். இப்போ என்ன பண்ணுறக்கூடியது, இங்கே ப்ரைவேட் என்டர்பிரைஸோட ரெகுலேஷனு, அரசாங்கத்தால் சொல்லக்கூடிய இவ்வளோ தான் செலவு பண்ணுங்கிற இந்த விதியெல்லாம் இங்கே என்ன ஆகும், விதியெல்லாம் பின்பற்றப்படாமல் மீறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியுடைய அரசாங்கத்தினுடைய தலையீடா கொள்கை, நான் இன்டர்வென்ஷன் பை த ஸ்டேட் இருக்கிறதுனால இந்த லா வந்து இங்கே ஆப்ரேட் ஆகும். அப்போ இந்த சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சப்ஷனை பற்றி படிக்கணும்னா 3 அசம்ஷனு, செட்ரிஸ் பரிபஸ் ஒன்று, ரெண்டாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன், தேர்ட் ஒன்று எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ லைசஸ் ஃபயரி கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. இந்த 3 இருந்தால் தாங்க இந்த சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சப்ஷனை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இது இந்த சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சப்ஷனுங்கிறது ஆப்ரேட் ஆகாது. இப்போ வந்து ப்ரொபோசிஷன் ஆஃப் த லா பார்க்க போகிறோம். இந்த சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சப்ஷனுக்கு வந்து ஒரு 3 ப்ரொபோசிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், when income increases consumption expenditure also increases but by a smaller amount. இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் குறைவான அளவில் இன்க்ரீஸ் ஆகும். The reason is that as income increases our wants are satisfied side by side so that the need to spend more on consumer goods diminishes. என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன ரீசன், என்ன ஏன் குறைவான விதத்தில் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அவன் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் அவனுடைய விருப்பங்கள் ஒன்றா என்ன பண்ணுறது, பகுதியாக தான் அவன் என்ன பண்ணுவான், அதை பூர்த்தி பண்ணிப்பான். அப்போ என்ன அவங்க கேட்டிங்கன்னா, கன்சூமர் குட்ஸ் வாங்குறதுக்காக, கன்சூமர் குட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், டைரெக்டாக கன்சூமர் கிடைக்கக்கூடியது டெய்ரி ப்ராடக்ட்டு, வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே கன்சூமர் குட்ஸ் தான் சொல்கிறோம். அது அதுக்காக செய்யக்கூடிய செலவு வந்து குறைய தொடங்கும். ஸோ த கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் இன்கம் பட் லெஸ் தென் ப்ரொபோர்ஷனேட்லி. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாங்க.
இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அதே நேரத்தில் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் குறைவான அளவில் இன்க்ரீஸ் ஆகுது. அதாங்க ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்டு பார்த்திங்கன்னா, த இன்க்ரீஸ்டு இன்கம் வில் பி டிவைடட் இன் சம் ப்ரொப்போர்ஷன் பிட்வீன் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு சேவிங். அப்போ இன்க்ரீஸ் ஆகிற இன்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே செலவு பண்ணிவிடுவாங்கன்னா இல்லை, என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்போ தன்னுடைய அதிகரிக்கக்கூடிய வருமானத்தை என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் செலவு பண்ணுறான், சேவிங்ஸ்க்காகவும் செலவு பண்ணுறான். அப்போ இன்க்ரீஸ் ஆகிற இன்கம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்க்கும் செலவு பண்ணுறோம். திஸ் ஃபாலோஸ் from the first proposition because when the whole of increased income is not spent on consumption, the remaining is saved. In this way, consumption and savings move together. அப்போ இந்த அடிப்படையில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொப்போஷனை ஃபாலோ பண்ணி தான் வருது. அந்த அடிப்படையில் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற எல்லாத்தையுமே செலவு பண்ணிவிடுவானா அப்படின்னா செலவு பண்ண மாட்டான். கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க. நம்ம இந்த எல்ஐசி பாலிசி போடுறது, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கிறது எல்லாமே அப்போ சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ அதே நேரத்தில் என்ன பண்ணுது, கன்சப்ஷனும் சேவிங்ஸும் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லைங்களா. இதுதான் செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆல்வேஸ் லீட்ஸ் டு அண்ட் இன்க்ரீஸ் இன் போத் கன்சப்ஷன் அண்டு சேவிங். அப்போ இன்கமில் இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் நம்ம செகண்டாக சொன்ன இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவன் என்ன பண்ணுறான், கன்சப்ஷனும் பண்ணுறான், அதே நேரத்தில் சேவிங்ஸும் பண்ணுறான். அப்போ எப்போல்லாம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அவனுடைய செலவும் அதிகரிக்கும், அவனுடைய சேமிப்பும் அதிகரிக்கும். அதை சொல்லக்கூடியதான் தேர்ட் லா. திஸ் மீன்ஸ் தட் இன்க்ரீஸ்டு இன்கம் இஸ் அன்லைக்லி டு லீட் டு ஃபால் இன் எய்தர் கன்சப்ஷன் ஆர் சேவிங். தஸ் வித் இன்க்ரீஸ்டு இன்கம் போத் கன்சப்ஷன் அண்டு சேவிங் இன்க்ரீசஸ். The three proposition of the law. இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேபிளில் இன்கம்மு, கன்சப்ஷனு, சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருடைய இன்கம் வந்து 120 இருக்கும்போது கன்சப்ஷன் 120 இருக்குது. ஸோ சேவிங்ஸ் ஒன்றுமே இல்லை. அப்போ அவருடைய இன்கம் வந்து 180 இன்க்ரீஸ் ஆகுது, கன்சப்ஷன் வந்து 170 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 10. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ 120லேருந்து 180 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது 60 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கன்சப்ஷன் பாருங்கள், 120லேருந்து 170 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் 50 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 240 இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, கன்சப்ஷன் வந்து 220 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20. அப்போ அந்த ப்ரொப்போஷன் ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்று சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கம் இன்க்ரீசஸ் பை 60 crores and the increase in consumption is by 50 crore. இதை நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுங்க, ஆனால் இன்கம் வந்து 60 crore இன்க்ரீஸ் ஆகுது, கன்சப்ஷன் வந்து 50 crore இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொப்போசிஷன் 2 சொல்லுது பாருங்கள், த இன்க்ரீஸ்டு இன்கம் ஆஃப் a 60 crores in each case is divided in some proportion between consumption and saving respectively, that is 50 crores and 10 crores. அப்போ அவருடைய இன்கம் வந்து 60 crore இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அப்போ அவர் கன்சப்ஷனுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, 50 crores செலவு பண்ணியிருக்காரு. அப்போ ரிமைனிங் உள்ள 10 crores என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க அவருக்கு சேவிங். அப்போ அவர் இன்க்ரீஸ் ஆகிற இன்கம்மை கன்சப்ஷனுக்கு கொஞ்சமும் சேவிங்ஸ் கொஞ்சமும் அவர் வந்து அதை வந்து டிவைட் பண்ணிக்கிறாரு. இதுதான் செகண்ட் ப்ரொப்போசிஷன். ப்ரொப்போசிஷன் 3 வந்து என்ன சொல்லுதுன்னா, as income increases consumption as well as saving increase, neither consumption nor saving has fallen. நம்ம மேலே சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு வேல்யூவாக கொடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் கன்சப்ஷனும் சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எக்காரணத்தை கொண்டு கன்சப்ஷனும் சேவிங்ஸும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகர் 4.2 வந்து நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது பார்த்தீங்கன்னா, இந்த 3 ப்ரொப்போசிஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்கம் வந்து டெனோட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ் வந்து கன்சப்ஷனையும் சேவிங்கையும் டெனோட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ் எதுக்கு சொல்லுது, இன்கம்ஸ் பற்றி சொல்லுது. ஒய் ஆக்சிஸ் வந்து கன்சப்ஷனையும் சேவிங்ஸையும் டெனோட் பண்ணுது. இதில் சி, அதாவது சி ஈக்குவல் டு 20 + 5/6 கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் சிங்கிறது தான் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் கர்வு. அந்த ஆரஞ்சு கலரில் போது பாருங்கள், அது 45 டிகிரி லைன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, ஜீரோ சேவிங் லைன். ஜீரோ சேவிங் லைன்னா முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், அங்கே கன்சப்ஷனும் இன்கமும் ஈக்குவலாக இருக்கும். அதை பற்றி சொல்லக்கூடியது.
ப்ரொபோசிஷன் 1 பாருங்கள், when income increases from 120 to 180, consumption also increase from 120 to 170, but the increase in consumption is less than the increase in income, so 10 is saved. அப்போ 120லேருந்து 180 இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்ன இருக்குது 60 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கன்சப்ஷன் வந்து 120லேருந்து 170 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 50 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து இன்கம் வந்து 180 வந்து நமக்கு கன்சப்ஷன் வந்து 170. அப்போ ரிமைனிங் உள்ள 10ங்கிறது வந்து சேவிங் மணி. சரியா? ப்ரொபோசிஷன் 2 வந்து நமக்கு அந்த டயக்ராம் வச்சு சொல்கிறாங்க பாருங்கள். when income increase to 180 and 240, இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், முதல்ல 120 இருந்தது, அப்புறம் 180 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அப்புறம் 240 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. it is divided in some proportion between consumption 170 and 220. அப்போ முதல்ல 120லேருந்து 180 இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ கன்சப்ஷன் எவ்வளோ 170, அப்போ நமக்கு சேவிங் வந்து 10. அதே வந்து இன்கம் வந்து 240 இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சப்ஷன் வந்து 220 தான், அப்போ நமக்கு ரிமைனிங் 20க்கு அது வந்து சேவிங் மணி. அப்போ இன்க்ரீஸ் ஆகிற இன்கம் வந்து கன்சப்ஷனுக்கும் சேவிங்ஸுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ப்ரொபோசிஷன் 3, increases in income to 180 and 240 lead to increased consumption 170 and 220 and increased saving 20 and 10 than before. அப்போ இன்கம் வந்து ரேஷியோ அதிகரிச்சுட்டே இருக்குது. முதல்ல 120லேருந்து 180 இன்க்ரீஸ் ஆணுச்சு இல்லையா, அப்புறம் 180லேருந்து 240 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கன்சப்ஷனும் 120லேருந்து 170 இன்க்ரீஸ் ஆகுது, 220 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 இன்க்ரீஸ் ஆணுச்சு. அப்போ சேவிங்ஸ் என்ன வந்திருக்கு 10. அப்போ ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய சேவிங்ஸு 20. அப்போ முன்னாடி இருந்த 10ஓட இப்போ கூடுதல் ஒரு 10 வந்து சேவிங்ஸ் கூடுதலாக இருக்குது, கன்சப்ஷன் கூடுதலாக இருக்குது, இன்கமும் கூடுதலாக போகுது. அப்போ whenever the income is increased, at the same time consumption and savings also increase. புரியுதுங்களா? it is clear from the widening area below the C curve. C curveக்கு கீழே உள்ள அந்த கேப் வந்து நமக்கு அதை தான் சொல்லுது, சேவிங்ஸ் லைனை கேப் விழுந்துகிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். அப்போ the saving gap between 45 degree line and C curve இல்லையா, below அந்த widening area வந்து C கர்வுக்கும் 40 லைன் கர்வுக்கும் C கர்வுக்கும் இடையில் உள்ள அந்த கேப்பு தான் நமக்கு என்ன சொல்லுது, சேவிங்ஸை பற்றி நமக்கு சொல்லக்கூடியது. இதுதான் தம்பி சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷனுடைய சிம்பிளான கான்செப்ட். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் முடிச்சிடலாம். டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், இது ஃபஸ்ட்டு. ஆனால் குறைவான அளவில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கன்சப்ஷன் செலவு பண்ண மாட்டான், கன்சப்ஷன் கொஞ்சம் சேவிங் கொஞ்சம் பயன்படுத்துவான். அப்போ இன்கம் எப்போல்லாம் இன்க்ரீஸ், அது வந்து செகண்டு சொல்லிட்டோம். தேர்டு ஒன்று, இன்கம் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் தம்பி இந்த சைக்கலாஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம்.